ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ரூபேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நானே என் ஃப்ரெண்டும் ரூம் மேட்ச் தான் போட்டிருந்தோம். அந்த ரூம் மேட்ச் வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் வந்து 7 ரவுண்ட் மேட்ச் தான், பெட் மேட்ச்சில் எதுவும் இல்லை. இது வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து என் ஃப்ரெண்டு தான் ஜெயிச்சிருப்பான். அதனால் நீங்கள் முழுசாக பாருங்கள் வீடியோவை. ஃபஸ்ட்டு ரவுண்டு பாருங்கள். நான் வந்து டசர்ட் டபுள் பேரல் ஏசி80 எடுத்துருப்பேன். ஒரே ஒரு க்ளோவாலு அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் போயிருப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு ரவுண்டு தான் பையன் தரமாக வாங்கியிருப்பான். எனக்கு வந்து ஒன் டாப் தான் அடிக்க தெரியும். என் ஃப்ரெண்டுக்கு வந்து அழுத்திப்பிடி தான். நீங்கள் பேனர்லேயே பார்த்துருப்பீங்க. என் ஃப்ரெண்டுக்கு வந்து அழுத்திப்பிடி தான் தெரியும், எனக்கு வந்து ஒன் டாப் தான் தெரியும். ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து இங்கே போட்டாங்க. சரி நானும் போனேன், எங்கே இருக்கிறான்னு பார்த்து தேடினே இருந்தேன். இந்த சைடு போனேன், அப்படி போனேன், சுற்றிக்கின்னு போனேன். எங்கே இருக்கான்னு தேடினேன். தான் க்ளோவால் தெரிஞ்சுது. பையன் அங்கே இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஃபோன் வர அதனால ஸ்டக் ஆகி இருந்தது. ஏன்னா சார்ஜர் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. எப்பவும் எங்கள் ஃபோனில் வந்து 40க்கு மேலே சார்ஜர் இருந்தால் இதுவாகிடும். ஃப்ரெண்டு அங்கே நின்றுந்தான். சரி எனக்கு லாங் ரேஞ்சு தான் ஒன்ட்டா போகிறோம். பையன் அங்கே தலையை காட்டுவான், லைட்டாக டங்குன்னு விழும் பையனுக்கு. இந்த ஷாட் அவன் வாழ்நாளே மறந்துருக்க மாட்டான். டங்குன்னு விழும் ஷாட்டு. சரி ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டோமே, 2வது ரவுண்டும் ஜெயிப்போம் அப்படின்ட்டு ஒரு தைரியத்தோடு நான் போயிருப்பேன் கைஸ். ஃபஸ்ட் ரவுண்டோட ஜெயிக்கிற மாதிரியே லாஸ்ட் ரவுண்டும் நான் ஒரு தைரியமாக போயிருப்பேன். ஆனால் 2வது ரவுண்டு தான் கைஸ் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க. 2வது ரவுண்டில் நான் பைத்தியக்காரன் மாரி ஒன்று பண்ணுருவேன் கைஸ். அதுதான் கைஸ் அங்கே நான் பண்ண பெரிய தப்பு. நான் அப்படி பண்ணியிருக்கவே கூடாது. ஆனால் அந்த ஒரே ஒரு தப்பு தான் நான் பண்ணிட்டேன். அந்த ஒரு தப்பு பண்ணதுனால இப்போது எல்லாமே கெட்டு போயிடுச்சு கைஸ். நீங்கள் பாருங்கள், நான் மேலே ஏறி போனோன்னும் என் ஃப்ரெண்டு அங்கே டக்குன்னு கிட்டே வந்து க்ளோவால் போட்டுருவான். நான் வந்து தூக்குவேன், தூக்குவேன் ட்ராகு உள்ளே விழாது. சரி என்ற டேமேஜ் ஆயிடுச்சு சொல்லிட்டு நானும் சரி ஏறலாம். பையன் இப்படி வருவான், டக்குன்னு தூக்கிட்டு கீழே வந்துடுவேன். சரி கீழே வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போய் க்ளோவால் போடுவேன். ஏன்னா தள்ளி போய் க்ளோவால் போட்டுருந்தேன், நான் தப்பிச்சிருப்பேன். இங்கேயே போடுவோம். பையன் உள்ளே குச்சிட்டான். என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் அழுத்தி பிடி வர பையன் பூச்சி அமுக்கிட்டான். அதுதான் கைஸ் ஜெயிச்ச ஒரு ரவுண்டு. அடுத்த ரவுண்டு அவன் ஜெயிச்சிட்டான். எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த ரவுண்டாச்சும் எப்படியோ ஜெயிக்கணுண்டான்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவேன். அது நீங்களே கடைசி வரைக்கும் பாருங்கள் கைஸ். நீங்கள் யாரும் என் வீடியோ பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம அப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. நம்ம போகிற வீடியோலாம் இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்னும் நம்ம 50 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும், கொஞ்சம் தான் இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த ரவுண்டு வந்து இங்கே போட்டாங்க. இந்த ரவுண்டை நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுவேன், நீங்களே பாருங்கள். நானும் ஓடிட்டே இருக்கேன். எங்கடான்னு ஓடிட்டே இருக்கேன். சரி பையன் தலையை காட்டுவான்னு பார்த்தா பையன் க்ளோவால் போட்டு கிட்ட வந்துன்னுக்கிறான். எனக்கு லாங் ரேஞ்சு ஒன் டாப் தான் வருமே. பையன் கிட்ட வந்துன்னுக்கிறான். சரி ஐயோ நான் பண்ணுறது தெரியலையேன்னு பார்த்துனே இருந்தேன். பையன் வர கிட்ட வந்துன்னு இருந்தான். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உக்காந்தே இருந்தேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா பையன் ஃபுல்லாக கிட்ட தான் வந்து என்னை அடிக்கிறதுக்கு பார்ப்போம். பாருங்கள் ஏறினே இருக்கிறான் பாருங்க கிட்ட. எனக்கு கிட்டே அடிக்க தெரியாது. நானும் ட்ரை பண்ணுறேன். சரி பாருங்கள், ஒரு பாதி ஒன்ட்டா பூந்துருக்கும். ஆனால் வந்து அவன் வந்து டக்குன்னு தப்பிச்சிருவான். ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் டபுள் பேரல் எடுத்துக்கூடாது. நான் டசர்ட் எடுத்துருந்தேன்னா அது மாதிரி எடுத்துருந்தேன்னா ஜெயிச்சிட்ருப்பேன். ஆனால் எனக்கு வந்து நான் கொஞ்சம் கோளாறு கொடுத்ததுனால மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ரவுண்டில் அவன் இப்போ வந்து அவர் லாங் ரேஞ்சில் இருக்கிறாரு. ஆனால் க்ளோவால் போட்டே தப்பிச்சிடுறாரு. அவர் வந்து கொஞ்சம் கிட்டே வர மாட்டுறாரு. இப்போ பாருங்கள் கிட்டே வந்தானா கொஞ்சம் அடிக்கலாம். கிட்டே வரான். ஒரு ரவுண்டு கூட இந்த ரவுண்டில் ஒன் டாப் வச்சிருக்க மாட்டான். நீங்களே பாருங்கள். ஒரு ரவுண்டை ஒன் டாப் வச்சுருந்தா கூட சொல்லலாம், தம்பி நீ ஒன் டாப் வச்சுட்ட பண்ணலாம். ஒரு ரவுண்டை ஒன் டாப் வச்சிருக்க மாட்டான். கொஞ்சம் தொண்டை அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து தொண்டை கொஞ்சம் கட்டின்னு இருக்கேன், அதனால் அப்படி தான் இருக்கும். பாருங்கள் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுவேன். பையன் வரவே மாட்டான். கிட்ட வந்துடுவான். கிட்ட வந்து டபுள் பேரல் எடுப்பேன். பையன் அடிக்கலாம் 2 அடி வச்சுருப்பேன் நானும் அழுத்தி பிடிக்கலான்னு. ஆனால் பையன் உள்ளே இருப்பான். எனக்கு அந்த ஸ்கேனர் காட்டுது உள்ளே தான் இருக்கேன். டக்குன்னு மெடிக்கேட் போடுறதுக்கு க்ளோவால் போட்டுருவான். நான் அப்படி வந்து அப்படி அடிக்கிறதுக்குள்ளே நான் முடிச்சிடுவான். அடடா செம்ம டென்ஷன் ஆகிடும் கைஸ் எனக்கு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவேன். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு நிலமை. பையன் 2 ரவுண்ட் ஜெயிச்சிட்டானே அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. சரி இந்த ரவுண்டாச்சும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அதே நானும் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ரவுண்டாச்சும் அடிக்கணும்னு சொல்லிட்டு தைரியமாக எடுத்துகிட்டு வந்தேன். சரி இந்த ரவுண்ட் நம்ம அடிக்கிறோம் அப்படின்ட்டு வந்தேன்.
கைஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ஆளில் வச்சுக்கோங்க. இந்த ரவுண்டாச்சும் நான் அடிக்கிறேன்டா. வீரா வீரா மின்னல் வால் வீசும் கரிகாலா வால் கூட போடாமல் போயிருந்தேன். இந்த ரவுண்டாச்சும் அடித்தே ஆகணும்னு சொல்லிட்டு நானும் தைரியமாக போயிட்டு இருந்தேன். நானே எவ்வளோ ட்ரை பண்ணுவேன். நான் பையன் கிட்ட வரலான்னு பார்த்துட்டே இருந்தேன். க்ளோவால் போட்டு பாருங்கள், கிட்ட வரலான்னு பார்க்குறேன். க்ளோவாலாக போட்டுருந்தேன். ஏன்னா கிட்டே வந்தால் மண்டை தெரிச்சிருமேனு பையனுக்கு பயம். அதனால் கிட்ட வந்துன்னு இருந்தான். நீங்களே பாருங்கள், அவன் இன்னும் தலையை காட்டுவான் வைக்கலான்னு பார்ப்பேன். அவன் டக்குன்னு க்ளோவால் போட்டுடுறான். அவன் அந்த ஒரு செகண்ட் மிஸ் ஆகுது, க்ளோவால் போட்டுடுறான். சரி நானும் எப்படியாச்சும் இது பண்ணலாம் சொல்லிட்டு நானும் பின்னாடி போகிறேன். முன்னாடி வந்துடுறான். நானும் லாங்கில் போகிறேன். ஆனால் பையன் முன்னாடி வந்தே டென்ஷன் பற்றினுக்கிறான். சரி அவனை எப்படியாச்சும் அடிக்கணும்டா சொல்லிட்டு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணினே இருந்தேன். ஆனால் பையன் ரொம்ப கிட்ட வந்துட்டான். இது மாதிரி டபுள் பேரில் எத்தலாம் அடிக்கலாம் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் பையன் டங்னு வச்சிடறான். அதுக்குள்ளே அழுத்தி பிடிச்சிட்றான். நம்மளுக்கு இந்த அழுத்திப்பிடி எங்கேருந்து தான் வருதுன்னு கண்டுபிடிச்சானுங்க. இது எல்லாருக்கும் ஜோனில் வர எனக்கு பாதி ஹெச்பி போயிடுச்சு. நானும் எவ்வளோ க்ளோவால் போட்டு ஃபுல் மெடிக்கெட்லாம் போடலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே நான் அடிச்சிட்டான். ஆஹா என்னது இது அப்படின்ற கதையாக என்னை போட்டு தோயின்னு துவைச்சிட்டான். சரி இந்த தடவை கிளாக் டவரில் இறக்கியிருக்காங்க. சரி கிளாக் டவர்லையாச்சும் பையனை சம்பவம் செய்யலான்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுவேன். நானும் இந்த ஏசி ஐடியும் டபுள் பேட் அசட் தான் எடுத்துகிட்டே இருக்கேன். வாய்ப்பே இருக்க மாட்டுது. ஃபஸ்ட்டு ரவுண்டு தான்பா. பையன் ஃபஸ்ட்டு ரவுண்டே பார்த்துருக்கான். எங்கே லாங் ரேஞ்சிலேருந்து அடிச்சிட்றானே சொல்லிட்டு பையன் கிட்டே ஏற ஆரம்பிச்சிட்டான். அந்த கிட்டே ஏறுறதுனால தான் பையனுக்கு இதுவாகுது. சரி வாங்க இந்த ரவுண்டாச்சும் அவனை அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். நானும் ஓடிட்டே இருக்கேன். பையன் வருவான்னு பார்த்து நிற்கிறேன். நானும் ஸ்ட்ரைட்டாக ஏறினேன். பையன் பட்டன் க்ளோவால் போட்டான். சரி பையன் வருவான் வெயிட் பண்ணி பார்த்தா பையன் சைடில் போடுறான் க்ளோவால். இப்படி போடுறான். அப்புறம் பையன் சரி எப்படி பண்ணுறது தெரியலையே சொல்லிட்டு பையன் இந்த சைடுக்கு வந்தான். சரி இந்த சைடுக்கா வர சரி சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணினேன். அந்த பையன் அந்த சைடு குதிப்பான், தலையிலே வச்சிடலாம் அப்படின்னு பார்த்துன்னு வந்தேன். நானும் பார்த்தா பையன் வரல. சரி நம்மளாச்சும் ஏறலாம் அப்படின்னு பார்த்தா பையன் டங்குன்னு வந்து எகிரிட்டான். ஹெட்ஷாட் மிஸ் ஆயிடுச்சு. சரி மெடிக்கெட் சுற்றிட்டு வருவோன்றதுக்குள்ளே அவன் ஏறலான்னு பார்த்தான். நான் ஒரு மெடிக்கெட் சுற்றிட்டு வரத்துக்குள்ளே அவன் பையன் போயிருங்க. எனக்கு வேறு ஃபோன் ஸ்டக்காக ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் அவன் அடிக்கிறதுக்குள்ளே முடிச்சிட்டான் பையன். அவன் வர டபுள் பேரில் ஸ்கின் வச்சுருக்கான். அதனாலே அவன் சூப்பராக அடிப்பான் டபுள் பேரில் ஸ்கின்னு. அதனால் பையன் போட்டு விளாத்தின்னுக்கிறான் டபுள் பேர் ஸ்கின் வச்சுக்கிறதுனால. சரி இந்த ரவுண்டு வந்து டபுள் பேரில் தலைக்காகாது. யூஎம்பியும் அவனமா நம்மளும் அழுத்தி பிடிக்கலாம். யூஎம்பியில் ட்ராக் தூக்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த யூஎம்பி டபுள் பேரல் அது ரெண்டுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி இந்த ரவுண்டாச்சும் அடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நானும் யூஎம்பி டபுள் பேரல் எடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரவுண்டை நம்ம எப்படியாச்சும் அடிச்சே ஆகணும்டா அப்படின்ட்டு காய்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான ஆளில் வச்சுக்கோங்க. வாங்க இந்த ரவுண்டாச்சும் அவன் அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். இந்த ரவுண்டு பாருங்கள், அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். பையன் மாட்டுவான்னு பார்த்தேன். ஆனால் பின்னாடி போகிறேன். மாட்ட மாட்டுறான் பையன். டக்குன்னு க்ளோவால் போட்டுறான். நம்மளுக்கு க்ளோவாலே போட வராது. சரி பையன் கொஞ்சம் தலையை காட்டுவான் வச்சிடலான்னு பார்த்தேன். தூக்குவான் லைட்டாக ஹெட்ஷாட் போடும். ஆனால் பையனுக்கு பகு ஹெட்ஷாட்டான்னு தெரியல. லைட்டாக தப்பிச்சிடுவான். இப்போ எங்கடா போயிட்டான்னு பார்த்தா போட்டு சொயின்னு வரான். வாங்க நான் தலையிலேயே. இந்த ரவுண்டு எப்படியோ கண்டிப்பாக நம்ம அடித்தாச்சு, பிரச்சனை இல்லை. பையன் பார்த்துருப்பான். ஐயோ தெரியாமல் கையை காமிச்சோம். சரி நம்ம வந்து கேரக்டர் ஸ்கில் ஆஃபில் தான் வச்சுருக்கோம். அதனால் இந்த கேரக்டர் ஸ்கில்லை வந்து நம்ம தூக்கி அடிச்சிடலாம். நம்ம கேரக்டர் ஸ்கில் வேணாம். அதுதான் கேரக்டர் ஸ்கில்லை தூக்கி அடிச்சிட்டேன். ஆனால் அப்புறம் நம்மளை போங்கலாட்ட ஆடுறேன்ருவான். அதனால தான் நம்ம கேரக்டர் ஸ்கில்லை தூக்கி அடித்தாச்சு. சரி இந்த ரவுண்டாச்சும் அடிக்கணும் அப்படி சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். இந்த ரவுண்டாச்சும் அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம 2 ரவுண்டு தேய்ச்சிட்டா அவன் 4 ரவுண்டு தான் தேய்ச்சிட்டான். அவன் 4 ரவுண்டு தேய்ச்சிட்டா நம்ம 2 ரவுண்டு தான் தேய்ச்சிடும். வாய் வேறு குளருது காய்ஸ். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆளில் வச்சுக்கோங்க. வாங்க சரி இந்த தண்ணி சைடாக ஏறலாம் அப்படின்னு பார்த்து நான் சுற்றின்னு வந்து அடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நானும் பார்ப்பேன். பையன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றலாம் அப்படின்ட்டு நானும் சுற்றினேன். சுற்றிட்டே இருக்கேன். எங்கே இருக்கான். நான் வந்து மேலே காட்டுது. பையன் அந்த சைடில் இருக்கிற மாதிரி காட்டுது. சரி பையன் சைடில் இருக்கான் பார்த்தீங்களா. நான் தான் சுற்றின்னு வந்துட்டுக்கிறேன். ஆனால் பையன் சைடில் இருக்கிறான். க்ளோவில் பார்த்தோன்னா சரி ஏறலாம். பையன் எங்கே இருக்கான்னு பார்த்தேன். பையன் வந்து அங்கே இருக்கிறான். பார்த்தோன்னா பையன் அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஎம்பி ஏற்றிடும் போய்ட்டு அந்த இடத்துல டெசர்ட் இருந்துச்சுன்னா நம்ம கையில் சொருவிட்டு இருக்கலாம். பாருங்கள் பையன் லைட்டாக தலையை காட்டுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஜோன் வர வருது. சரிடா
பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பையன் வரனால தண்ணியில் மாட்டினேன். ஆனால் இந்த தடவை பையன் தண்ணியில் மாட்டினேன் லைட்டாக. சரி தம்பி தலையை காட்டு அப்படின்னு நானும் வெயிட் பண்ணினேன். அந்த பையன் எகுருவான், வச்சிடலாம் தலையிலேயே. இப்போ நானே ஏறிட்டேன். சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானே ஏறிட்டேன். மேடம் பையன் எங்கே வந்து அடிக்கிறான்டா ஜோ, எங்கே இருக்கிறானா பையன் அப்படின்ட்டு. டே அச்சிராதரான்னு சொல்லிட்டு நானும் உக்கானேன்னு என்னை அழுத்தி பிடிக்கிட்டேன். நம்மளால் ஆடவே முடியல கைஸ். நானும் பாருங்கள் கோளாராக எங்கேயோ க்ளோவால் போட்டு நானும் ஓடினுக்கிறேன். சரி எப்படியாச்சும் அடிப்போம் அப்படின்ட்டு நானும் கோளாராக எங்கேயோ க்ளோவால் போட்டு சூப்பர் இன்வேலரை போட்டு நானும் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். பார்த்தா பையன் லாஸ்ட்டில் இங்கே சோன் வந்ததுனால பையன் அங்கே வருவான், இதை வெயிட் பண்ணியிருந்தேன். நான் பையன் வருவான் நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். வருவான், எங்கே இருக்கான் ஐ இந்த ஆருக்கு ஒழிச்சுன்னுக்கிறான் போடு. ஐயோ டெசர்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. ஓஹோ கைஸ் பாருங்க கைஸ், எட்டோ ஊந்துது. ஆனால் பையனுக்கு கம்மியாக தான் டேமேஜ் ஆகிருக்கு. பையன் 5 ரவுண்ட் ஜெயிச்சிட்டான். இன்னும் 2 ரவுண்ட் ஜெயிச்சானா பையனுக்கு போய் வந்துடும். இந்த ரவுண்டு எப்படியாச்சும் ஜெயிச்சு அவங்க சொல்லிட்டு டெசர்ட்டு யூஎம்பி ஏசிஐடி இந்த 3 மட்டும் எடுத்துகிட்டு டபுள் பேரில் உட்கார வச்சிட்டேன். சரி டபுள் பேரில் உங்களுக்கு அப்புறம் வேலை வரும்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இந்த ரவுண்டு எப்படியாச்சும் நான் ஜெயிச்சா அவனை சொல்லிட்டு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி இந்த மேட்ச்சை நான் ஜெயிச்சேனா இல்லையான்னு மறக்காமல் பாருங்கள். அந்த மேட்ச் பாருங்கள். நான் எவ்வளோ ட்ராக்லாம் தூக்கி ஃபஸ்ட்லேயே க்ளோவால் போட்டேன். பையன் எங்கே இருக்கான்னு இது காட்ட சொல்லிட்டு நான் எப்படி வரேன் சுற்றின்னு. சரி பையன் எங்கே தான் இருப்பான் எங்கன்னா அப்படி சொல்லிட்டு நானும் சுற்றிட்டே வரேன். பையன் எங்கே தான் மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றினே வரேன். ஆனால் பையனை ஆளே காணும். பையன் அந்த சைடுக்காக வரான் போலுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓடுறேன். பார்த்தா பையன் அந்த சைடு தான் இருக்கிறான். பார்த்தீங்களா க்ளோவால் ஏர் ட்ராப் பண்ண க்ளோவால் இருக்குது பாருங்கள். அப்போயே நான் ட்ராக் தூக்கிடணும், மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் நான் வர க்ளோவால் 1 போட்டால் 4 ஊயுது. நீங்கள் பார்த்தீங்களா 1 போட்டால் 4 ஊயுது. சரி நானும் இந்த தடவை ஏறிட்டேன். எந்த யூஎம்பி இருக்கிறதுனால நான் தைரியமாக ஏறிட்டேன். அதனால் பிரச்சனை இல்லாமல். ஆனால் பையன்தான் இப்போது என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றினுக்கிறான். வெளில வந்தால் தலையிலே வாங்கிடுவானே சொல்லிட்டு வாங்கினுக்கிறேன். பாருங்கள் நான் க்ளோவால் கூட போட தெரியல எனக்கு. பாருங்கள் கொஞ்சம் தலையை காட்டுவான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணுறேன். தலையை காட்ட மாட்டேறான். பாருங்கள் தலையை காட்டுறா. தலையை தலை மிஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஜோன் வருது. மெடிக்கெட் கூட சுற்ற விட மாட்டேன் கைஸ் ஜோனு. இந்த ஜோனை தான் கைஸ் முதல்ல வெட்டணும். பாருங்கள் தப்பு. இந்த ரவுண்டு வந்து நான் கொஞ்சம் டேமேஜ் வாங்கிட்டு இருப்பேன். சரி இங்கேருந்து மெடிக்கெட் சுற்றலாம். அதுக்குள்ளே பையன் எங்கன்னா மாட்டுவான் அப்படி சொல்லிட்டு மெடிக்கெட் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டேன். நான் ஃபுல் மெடிக்கெட் இருந்தால் தான் ரிப்பேர் கட்டும் போட்டேன். நான் பையன் வந்து க்ளோவால் வர அடைச்சிட்டான். ஜோன் வந்துச்சு. சரி க்ளோவால் உடைப்பான். க்ளோவால் உடைச்சிட்டு சரி பையன் வச்சிருப்பான். பார்த்தா பையன் அந்த சைடு தேர்னுக்குறாரு. அந்த சைடு தான் வந்துட்டேன். அப்புறம் என்னை பார்த்துட்டோன்னா சரி நானும் அடி போய் உக்காரலாம். ஆனால் போய் பையன் மாட்டோம் வெளில வரட்டும் பையனுக்கு இருக்குது அப்படி நானும் வெயிட் பண்ணினே இருந்தேன். ஒரு ஹெட்டு வாங்கினான் லைட்டாக. அது வரைக்கும் தம்பி வெளில வாப்பா வைக்கிறேன்னு சொல்லிட்டு பையன் வெளில வந்தோன்னே டாங்குன்னு வாங்கினான் பையன் ஹெட்ஷாட். பையன் இந்த அடியை வாழ்க்கைக்கும் மறக்க மாட்டான். அந்த மாதிரி வாங்கினான் கைஸ். அப்போ கூட அவன் 5 ரவுண்டு ஜெயிச்சிட்டான். நான் 3 ரவுண்டாக ஜெயிச்சிருக்கோம். அது வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த மேட்ச் நம்ம தோற்றுட்டோன்னா அசிங்கமாகிடுமே, அது வேறு பயமாக இருக்குது. சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். தம்பி எப்படியாச்சும் ஜெயிக்கணும்பான்னு. சரி ஜெயிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணி போகிறேன். இந்த அப்டேட் வேறு எனக்கு பிடிக்கவே இல்லை. வேர்ல்டு ஃப்ரீ ஃபயர் எப்படி இருக்கும், இந்த ஃப்ரீ ஃபயர் எப்படி இருக்குது. மண்டையில் வேறு ஏதோ எம்முன்னு போட்டுருக்குது. இதில் வேறு மாப்பில் ஏறான். சரி இந்த சைடாச்சும் அவன் வருவான் அப்படி சொல்லிட்டு நான் ஏறுறேன். நான் பையனை ஆளே காணும். பீக்கில் பீக்கில் சரி போவோம் அப்படி சொல்லிட்டு என் செட்டிங் வர இல்லை பெருசாக இருக்குது. ஆனால் வந்து பையன் மற்ற அங்கே இருக்கிறான். இப்போ நான் பார்த்துட்டேன். என்ன பார்த்தோன்னே இப்போது தலைவன் லைட்டாக வெளில வருவான். நான் ஜெயிக்க போகிறேன்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் எனக்கு ஹெட்ஷாட் ஊயில அந்த நேரத்தில் ஊந்து இருந்ததுன்னா தரமாக இருந்துருக்கும். அதுக்குள்ளே பையன் அழுத்தி பிடிச்சிட்டான் பேரப்பில்ல. பார்த்தீங்களா பேரப்பில்ல பிடிச்சி அழுத்திட்டான். வேஸ்ட்டாக போயிடுச்சா பேரப்பில்ல பிடிச்சி தாங்க லாஸ்ட் ரவுண்டு. இந்த ரவுண்ட் நான் தோற்றேன்னா வேஸ்ட்டாக போயிடும். டெசர்ட்டு இந்த தடவை நான் பேரப்பில் எடுத்துக்கினேன். எதுக்கு ஏற்றேன்னு எனக்கே தெரியல. பேரம்பல் யூஎம்பி ஏற்றுனேன். ஏன்னா அவன் பேரப்பில் அடிச்சான்ல, சரி நம்மளும் பேரப்பில் ட்ரை பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு நானும் பேரப்பில் எடுத்துட்டேன்.
சரி பரப்பிள்ளையாச்சும் நம்மளால் அடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எப்படியாச்சும் இந்த ரவுண்டு அடித்தே ஆகணும். இந்த ரவுண்டு அடிக்கலைன்னா அவன் போய் அடிச்சிருவான், நம்ம தோற்ற மாதிரி ஆகிடும். வாங்க. எங்கடா இருக்க கைப்புள்ள? எங்கே இருக்க கைப்புள்ள? மாட்டுனா மட்டனு, சிக்கனாக்கா சிக்கனு, சிக்கன் ஆயிடுச்சு நான் டேப்பு வை பட்டுன்னு. டாய் நாங்களாம் அடித்தேன்னா ஹெட்ஷாட்டு மட்டும்தான். காட்டு தலையை காட்டு. சல்லக்குட்டி எங்கே இருக்கீங்க? அங்கே இல்லை போகுது அவன். எங்கே இருக்கீங்க? ஏய் எப்புட்றா? கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.